மணத்தக்காளி கீரையும் பாசிப்பருப்பும் சேர்த்து கறி சமைச்சிருந்தேன் நான். இந்த கறிக்கு என்ன அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனான்றதை பதிவிட்டிருக்கிறேன். நான் பாசிப்பருப்பு சேர்த்து சமைச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பு உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றா மைசூர் பருப்பு சேர்த்தும் சமைக்கலாம். மைசூர் பருப்பு சேர்த்து சமைக்கிறேன்டா பருப்பை கழுவிட்டு அதுலேயே கீரையை சேர்த்து அவியப்படலாம். இந்த மணத்தக்காளி கீரையில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. வயிற்றுப்புண் வாய்ப்புண் உள்ளவங்க அடிக்கடி இந்த கீரையை செய்து சாப்பிட்டீங்களா மிகவும் நல்லது. இந்த கீரையில் வரையும் செய்து சாப்பிடலாம். இந்த கீரைக்கறியும் சோறும் சேர்த்து தனியாக சாப்பிடவே நல்லா இருக்கும். மணத்தக்காளி காயும் பருப்பும் சேர்த்து சமைச்சிங்களென்றாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த 3 நிமிட வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமான நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம்.